அதான் நான் முதல்லயே சொல்லியிருந்தேன். அதாவது என்ன நடந்தாலும் நாங்கள் பெட்ரோலை தான் அடித்து வைப்போம். அந்த வகையில் இன்றைக்கு வந்து பெட்ரோலுக்கு வந்து லைனில் நிற்கிறாங்க. கடந்த காலங்களில் அரசியல் மாற்றங்கள் வந்ததே இந்த பெட்ரோலுக்கு லைனில் நின்ற ஒரு காரணத்துக்காக தான். கிட்டத்தட்ட இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 100 மோட்டர் சைக்கிள்கிட்ட வெறும் போலடக்கு பெட்ரோல் வருதுன்னு சொல்லி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் அது வாரது வராது தெரியல. என்னென்னு சொன்னால் பெட்ரோலை வந்து மட்டுப்படுத்தி தான் கொடுக்குறாங்க. இப்போ பெட்ரோலை அடிக்கைக்கு வந்து மட்டுப்படுத்தி குறிக்கப்பட்ட வாகனங்களுக்கு இவ்வளோன்னு சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ பெட்ரோல் வந்து இன்றைக்கு இரவு வரும் அப்படி என்று சொன்னால் அந்த மட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்காது. கொஞ்சம் மழை பெஞ்சுதுன்னு சொன்னால் பாஞ்சு தான் போகணும் டவுனுக்குள்ளே. அனைவருக்கும் வணக்கம். யாழ்ப்பாணத்திலிருந்து ரஜீவன். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் பரமேஸ்வரா சந்தியில் இருக்கிற பெட்ரோல் ஸ்டேட்டில் தான் நிற்கிறேன். பெட்ரோலுக்கு மக்கள் இப்போ வந்து க்யூவில் நிற்கிறாங்க. என்னென்னு சொன்னால் ஏஜென்ட் வந்து ஏதோ ஸ்ட்ரைக்குன்னு சொல்கிறாங்க. ஏஜெண்டா டீலரா ஏதோ ஒரு சின்ன ஸ்ட்ரைக். ஆனால் தொடர்ந்து பெட்ரோல் வந்துருக்குன்னு சொல்லி இந்த பெட்ரோல் ஸ்டேட்டில் இருக்கிற ஆக்கள் சொல்லுறாங்க. அதனால் சப்ளையில் வந்து எந்த ஒரு சிக்கலும் வராது. ஆனால் அப்படி இருந்தாலும் மக்கள் வந்து அந்த வளமையாக முண்டியடிக்கிற பழக்கத்தில் லைனில் நிற்கிறதா அவர் வந்து சொன்னார். அதான் நான் முதல்லயே சொல்லியிருந்தேன். அதாவது என்ன நடந்தாலும் நாங்கள் பெட்ரோலை தான் அடித்து வைப்போம். அந்த வகையில் இப்போ அதாவது பைக் மட்டுமில்லை, ஆட்டோ, மற்ற பெரிய வாகனங்கள், கார், பெரிய வாகனங்கள் கூட லைனில் தான் நிற்குது. இன்றைக்கு வந்து பெட்ரோலுக்கு வந்து லைனில் நிற்கிறாங்க. கடந்த காலங்களில் அரசியல் மாற்றங்கள் வந்ததே இந்த பெட்ரோலுக்கு லைனில் நின்ற ஒரு காரணத்துக்காக தான். பெட்ரோல், மண்ணெண்ணெய், அதே நேரத்தில் கேஸ் இல்லாமல் லைனில் நின்று தான் ஒரு கொஞ்சமாக வந்து போராட்டங்கள் ஆரம்பித்தது. நான் இப்போ இதையும் உங்களுக்கு குழப்ப விரும்பலை. இப்போ சிம்பிளாக வந்து சொல்லியிருக்கிறாங்க பெட்ரோல் தொடர்ந்து வந்தோன்றிருக்குன்னு சொல்லி. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சொன்ன மாதிரி ஆட்டோ, கார் எல்லாமே லைனில் நிற்குது. இந்த லைன் வந்து அங்கே சந்தியையும் தாண்டி அங்கால வரைக்கும் நிற்கணும். இதில் பாருங்க, ஷெட் வந்து அங்கே இருக்குது, அந்த இடத்துல அடிச்சோன்ட்ருக்குறாங்க. இப்போவே கிட்டத்தட்ட இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 100 மோட்டர் சைக்கிள்கிட்ட வெறும் போலடக்கு. நாங்கள் தொங்கல் வரைக்கும் போய் பார்ப்போம் எவ்வளோ தூரத்துக்கு இந்த மோட்டர் சைக்கிள் லைனில் நிற்குதுன்னு சொல்லி. இந்த லைனை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய கணிப்பின்படி இப்போதைக்கு வந்து நியாயமான தூரத்துக்கு லைன் நிற்குது. நாளைக்கு வந்து விடுமுறை நாள், அப்படி இருந்து இன்றைக்கு பெட்ரோல் அடித்து வைக்கிறதுக்கு நிற்கிறாங்க. ஸோ இந்த லைன் வந்து அங்கே வரைக்கும் போகுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 100 தொடக்கம் ஒரு 150 மோட்டர் பைக்காவது இந்த லைனில் நிற்குது. அதில் நாங்கள் எங்களோட காருக்கு அடிக்கல 5000 ரூபாய்க்கு தான் அடித்தவங்க. பெட்ரோல் வருதுன்னு சொல்லி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் அது வாரது வராது தெரியல. என்னென்னு சொன்னால் பெட்ரோலை வந்து மட்டுப்படுத்தி தான் கொடுக்குறாங்க. இப்போ பெட்ரோலை அடிக்கைக்கு வந்து மட்டுப்படுத்தி குறிக்கப்பட்ட வாகனங்களுக்கு இவ்வளோன்னு சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ பெட்ரோல் வந்து இன்றைக்கு இரவு வரும் அப்படி என்று சொன்னால் அந்த மட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்காது.
அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கால வந்து பைக் நிற்கிற மாதிரி, அங்கால வந்து ஆட்டோக்கள் நிற்குது. இப்போ ஆட்டோன்ற லைனும் அங்கே வரைக்கும் போயிட்டுது. இப்போ நாளைக்கு தொழிலுக்கு போகிறாக்கள், இன்றைக்கு இரவு பிக்னி ஓடுறாக்கள் என்று சொல்லி எல்லாருமே லைனில் தான் நிற்கிறாங்க. இந்த அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பழைய லைன் எனக்கு 2022, 23 காலப்பகுதியில் எனக்கு வந்து ஞாபகத்துக்கு வருது. அண்ணன் கொஞ்சம் பெட்ரோல் அடிங்க, கொஞ்சம் பெட்ரோல் அடிங்கன்னு கேட்டது ஞாபகம். இதில் இப்போ நீ கேனுக்கு அடிக்கிறதுக்கு ஒரு டீம் வலிக்கிட்டுரும். இப்போ நான் நிற்கிறது வந்து பரமேஸ்வரா சந்தியில் நிற்கிற பெட்ரோல் ஸ்டேட். அடுத்ததாக டவுனுக்கு போய் பார்க்க போகிறோம். ஏன்னா இதுதான் சிச்சுவேஷனானு சொல்லி, என்ன இவங்கள்ட்ட தான் அந்த சப்ளை பிழைச்சதா அல்லது எல்லா ஷெட்டுக்கும் அதே சப்ளையில் பிரச்சனை இருக்காண்டு கொஞ்சம் நேராக போய் பார்த்தா தான் தெரியும். முதல்ல வந்து பரமேஸ்வரா சந்தியில் நிற்கிற பெட்ரோல் ஷெட்லேருந்து தான் எடுத்திருந்தாங்க. இப்போ யாழ்ப்பாணத்தில் டவுனுக்கு வந்துட்டோம், கஸ்தூரியா ரோட்டுக்கு. அந்த 2 பெட்ரோல் ஷெட் இருக்குல்ல, இதில் வந்து ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெட்ரோல் முடிஞ்சது, வர்ற ஆக்களை வந்து திருப்பி அனுப்பி கொண்டிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து மற்ற பெட்ரோல் ஷெட்டில் பெரிய லைன் நிற்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த லைன் வந்து இங்கே ஆரம்பித்து அங்கே வரைக்கும் போகுது. அப்படியே கஸ்தூரியா ரோட் ஃபுல்லாகவே நிற்கிறாங்க லைனில். நான் இதைத்தான் வந்து அங்கே பரமேஸ்வரா சந்தியில் வச்சு சொல்லியிருந்தேன். அதாவது பெட்ரோல் தொடர்ந்து வருது அப்படின்னு சொன்னால் ஏன் இந்த லைன் தெரியல. ஆனால் இந்த பெட்ரோல் ஷெட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ பெட்ரோல் வந்து இறங்கி அந்த சப்ளையர் வந்துருக்கு, இந்த சிபெட்கோ ஒன்று போட்டிருக்குது. கிழிச்சு போடுங்க இந்த குரங்கோல். பெட்ரோலுக்கு லைனில் நிற்கிறது ஒரு பக்கம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது கஸ்தூரியா ரோட், ஒரு மிக முக்கியமான ஒரு ரோடு. இதை வந்து ரோட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் மழை ஒரு கொஞ்சம் பெஞ்சோன்னையே, மழை ஒரு கொஞ்சம் வந்தோடனேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளம். இதில் கடந்து இப்போ எங்கே போகிறது? ஒரு அவசரத்துக்கு வீடியோ எடுக்க போகிறேன்டா அந்த கல்லை பிடிச்சி கையை பிடிச்சி நடந்து போகிறதுக்குள்ளே முடிஞ்சுது கதை. கொஞ்சம் மழை பெஞ்சதுன்னு சொன்னால் பாஞ்சு தான் போகணும் டவுனுக்குள்ளே. மழையோர் கொஞ்சமாக பெஞ்சா பாஞ்சு தான் டவுனுக்குள்ளே போக வேண்டியிருக்கு. நான் எல்லா இடமும் வெள்ளம், பத்தாவதுக்கு லைன் வேறு. இல்லை இதில் எது வரைக்கும் லைன் நிற்குதுன்னு காட்டலாம்னு பார்த்தா கிட்ட போக முடியல. என்னென்னு சொன்னால் அங்கங்கே மழை பெஞ்சு வெள்ளமாக இருக்குப்பா. லைன் வந்து அங்கே வரைக்கும் போகுது. இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிக்கிறேன். பெட்ரோலுடைய விலையில் வந்து எந்த ஒரு மாற்றமும் வரையில 309 ரூபான்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருந்தும் அந்த லைனில் நிற்கிறாக்கள் நின்று கொண்டு தான் இருக்கிறாங்க. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, அதுக்கு பிறகு திங்கள். இந்த திங்கக்கிழமைக்கு வேலைக்கு போகிற ஆக்கள், ஸ்கூலுக்கு போகிற ஆக்கள்லாம் இப்போ இன்றைக்கு லைனில் நிற்கிற ஆக்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போதைக்கு பாய்.